இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து வேறுபாடுக்கு நடந்து போவோம். நாம் ஜெபிப்போம். ஆண்மை பாவத்தினாலே இந்த திருமண வேலைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேறுபாடு கொடுக்கிற நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள என்று பாராட்டுகிறார். மகத்துவங்களுக்காக பிரகாசமான மாற்றங்களை எங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் இயேசுவின் மூலத்தினார்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே நம்முடைய வார்த்தைகளை நாம் எபேசியருக்கும் 1ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வதற்காக அந்த வேத வகுப்புகளிலே நாம் கவனித்திருக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தை திரும்ப நடைமுறையை விட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு நடந்து போவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்கிறது. இதுல முதல் 10 வசனங்கள் 2ஆம் அதிகாரத்தின் மைய கருத்து கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் நிலை அல்லது கிறிஸ்துவுக்குள் சபையினுடைய இடம், பொசிஷன் ஆஃப் a believer in Christ அல்லது பொசிஷன் ஆஃப் a church in Christ. கிறிஸ்துவுக்குள் சபையின் நிலை அல்லது கிறிஸ்துவுக்குள் சபைக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருத்து. அதில் இருக்கிற 22 வசனங்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, மரித்து கிடந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இது முதல் 10 வசனங்கள். அதாவது இன்றைக்கு சபை நிலை, சபை உலகத்தில் இருந்தாலும் அதனுடைய நிலை கிறிஸ்துவுக்குள் என்னவென்றால் அது உன்னதங்களில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, அவர் முதல் பகுதி உயிர்ப்பித்து உயர்த்தினார். இரண்டாவதாக நம்மை ஒப்புரவாக்குகிறார். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை எபேசியர் 2:11 முதல் 22 வசனங்களில் நாம் கவனிக்கின்ற கருத்து, அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கி, இது சொல்ல போனால் யூதர்களையும் புறவினத்து மக்களையும் சிலுவையினால் பகையை கொண்டு அவர்கள் ஒப்புரவாக்கி, அந்த ஒப்புரவாக்கப்பட்டவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். இதுதான் இரண்டாவது தன்மை. அப்படி ஒப்புரவாக்குவதனால் சபை எங்கே இருக்கிறது என்றால் அவரது வாசஸ்தலமாக கட்டப்படுகிறது. ஒன்று, முதலாவது பகுதி, நீங்கள் நானும் அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டு அவருடைய சிங்காசனத்தில், முதல் பகுதி. இரண்டாவது, நாம் அவரோடு ஒப்புரவாகி நாம் அவருடைய வாசஸ்தலமாக கட்டப்படுகிறோம். 2 அனுபவங்கள். இதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் சபைக்கு இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற அந்த நிலை என்ன நிலை? ஒன்று சிங்காசனத்தில், மற்றொன்று அவருடைய வாசஸ்தலமாக மாற்றப்படுகிற அனுபவம். இதில் நாம் முதலாவது பகுதியை கவனிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை, அதில் இருக்கிற கருத்துக்களை முதல்ல கவனித்து விட்டு அப்புறம் ஒன்றின் மீதாக கவனிப்போம். முதலாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 முதல் 3 வசனங்கள். இதில் நாம் கவனிப்பது, நமக்கு எதிராக பாவம் என்ன செய்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே இவை என்ன பதிவு செய்யப்படுகிறது என்றால், பாவம் நமக்கு எதிராக என்ன செய்தது. இரண்டாவது பகுதி 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள். கர்த்தர் நமக்காக என்ன செய்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3, பாவம் நமக்கு எதிராக என்ன செய்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9ஆம் வசனம், நமக்காக கர்த்தர் என்ன செய்தார். மூன்றாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நமக்கு உள் கர்த்தர் என்ன செய்தார். முதல்ல நமக்காக கர்த்தர் செய்தது, இப்போ நமக்கு உள் செய்தது. நான்காவதாக அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நம் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்.
4 பகுதிகள். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் கவனிக்கின்ற 4 கருத்துக்கள். நாம் மரித்து கிடந்த நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு சிங்காசனம் உட்கார வைத்திருக்கிறாரே, இந்த உட்கார வைப்பதற்கு நடக்கின்ற 4 கிரியைகள். முதலாவது, பாவம் நமக்கு எதிராக செய்த செயல்கள். அது முதல் 3 வசனங்கள். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இரண்டாவது, கர்த்தர் நமக்காக என்ன செய்தார். 4ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. மூன்றாவதாக, நமக்குள் கர்த்தர் என்ன செய்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான்காவதாக, நம் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார். ஒன்று, அகேன்ஸ்ட் மென். அடுத்தது, ஃபார் மென். அடுத்தது, இன் மென். நான்காவது, ட்ரூ மென். மனிதர்கள் வழியாக முதல்ல அவனுக்கு எதிராக பாவம் செய்த செயல்கள். அடுத்தது, கர்த்தர் அவனுக்காக செய்த செயல்கள். மூன்றாவது, கர்த்தர் அவனுக்குள் செய்த செயல்கள். நான்காவதாக, கர்த்தர் அவன் மூலமாக செய்கிற செயல்கள். இதுதான் முதல் அந்த பகுதி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். இந்த 10 வசனங்கள் முதல் பகுதியை கவனிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல நான் சொன்னேன், பாவம் மனிதனுக்கு விரோதமாக, பாவம் நமக்கு விரோதமாக செய்த அந்த கிரியைகள் முதல் 3 வசனங்கள்ல. 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவம் மனிதனுக்கு என்ன செய்கிறது என்றால், முதல்ல அக்கிரமங்களினால் பாவங்களினால் அவனை செத்தவனாக மாற்றி வைத்திருக்கிறது, மரித்தவனாக அவனை மாற்றி வைத்திருக்கிறது. பாவம் மனிதனுக்கு விரோதமாக, பாவம் நமக்கு விரோதமாக செய்த செயல் என்னவென்றால், அது நம்மை மரித்தவர்களாக. எதை மரித்தோம்? ஒன்று போட்டிருக்கிறது அக்கிரமம், இரண்டாவது பாவம். இந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் இது ஒரு மனிதனுக்குள் என்ன செய்யும், இது நமக்குள் முற்காலத்தில் என்ன செய்தது, அது நாம் கவனிக்கலாம். அந்த அக்கிரமம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்த வார்த்தை ட்ரெஸ்பாஸ். ட்ரெஸ்பாஸ் என்றால் அத்துமீறி ஒன்றை செய்வது. சொல்லப்போனா மீறி செய்கின்ற ஒன்று, செய்யக்கூடாததை மீறி செய்கின்றது. வழக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா trespassers will be prosecuted போடுவாங்க சில இடங்கள்ல. அது அத்துமீறினவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அங்க இந்த ட்ரெஸ்பாஸ் என்ற வார்த்தை ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்குள்ள போகக்கூடாது, ஆனால் அதை மீறி உள்ளே போவது, அதுதான் அக்கிரமம். இந்த ட்ரெஸ்பாஸ் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒன்று சறுக்குதல். அக்கிரமம் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்னவென்றால் சறுக்குதல். அதுக்கு பயன்படுத்துகின்ற பைபிள்ல பயன்படுத்துகின்ற அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இது சறுக்குதல் அல்லது வழுக்கி போகுதல், வழுகி போகுதல். இரண்டாவதாக விழுந்து போகுதல். அக்கிரமம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ட்ரெஸ்பாஸ், அத்துமீறி நுழைவது, அத்துமீறி செய்வது. இந்த அத்துமீறுதல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த அக்கிரமத்துக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒன்று அது சறுக்கி விழுவது, சறுக்குவது, இரண்டாவது விழுவது. ரெண்டு அர்த்தங்கள் அதற்கு. அதாவது ரொம்ப எளிமையானது, நல்ல வழி இருக்கும் போது தவறான வழியை தெரிந்து கொள்வது. பயணம் செய்வதற்கு ஒரு பாதை இருக்குது, இன்னொரு பாதையில போகக்கூடாது என்று ஒரு தடை இருக்குது, அந்த தடையை மீறி போவதற்கு பேர் தான் அக்கிரமம். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த அக்கிரமம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் நாம் எந்த பாதையில் போக வேண்டுமோ அல்லது எந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த லக்கை அடைய முடியாமல் போவது. இந்த அக்கிரமம் என்ன செய்யும் என்றால், இவர்கள் அந்த லக்கை அடையாதபடி அவர்களை வேற வழியில, தவறான வழியில, நல்ல வழி இருக்குது, நல்வழி இருக்கும் போது போகக்கூடாத அத்துமீறி அந்த மீறுதலாக செய்கின்ற வழிகள். ஒரு உதாரணத்தை நாம் சுட்டி காட்டுகிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரில் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். இந்த துரோகம் பண்ணினார்கள் என்பதற்கு அதே யோசுவாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தால், யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அதே யோசுவா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆவியானவர் எழுதும் போது, சேராகின் குமாரனாகிய ஆகான், யோசுவா 7:1 சொல்லப்பட்ட அதே ஆகான் இங்கே போட்டிருக்குது. சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையாரும் எல்லாரும் பேரும் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்படியானால் ஒருவனுடைய மீறுதல் அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறுகிறது. இதுதான் பிசாசு செய்கிற அல்லது பாவம் செய்கிற முதலாவது தன்மை என்ன? நம்மை மீறி நடக்க வைக்கிறான், துரோகம் பண்ண வைக்கிறான். அத்துமீறி நுழைகின்ற அனுபவம் போகக்கூடாத வழியிலே நல்வழி இருக்குது, கண் முன்னாடிதான் இருக்குது. ஆனால் அது வழியாக போகாமல் மீறி நடக்கின்ற அனுபவம், அதான் அக்கிரமம். இதைத்தான் நமக்கு எதிரி செய்கின்றான். அந்த மனித குலத்தின் எதிரியாகி சாத்தான் செய்கின்ற முதல் வகையான அக்கிரமம் செய்ய தூண்டுகிறான். உங்களுக்கு தெரியும், கிரமம் என்றால் ஒழுங்கு, கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கின்மை, அவ்வளவுதான். அப்படின்னா இது மீறுதல் என்பது என்ன? நல்வழி இருக்குது, சரியான வழி இருக்குது, இதுதான் போகணும் அப்படி சொல்லும் போது இதிலே போக மாட்டேன், போகக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட வழியிலே போவது. இன்னும் நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் காயினை பார்த்து பேசுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். இந்த முதலாவது பாவம் என்ற வார்த்தை தான் இருக்குது. இந்த பாவம், முதல் பாவம் எப்படி வருதுன்னு சொன்னா, நன்மை செய்யாமல், அர்த்தம் என்னவென்றால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் என்றால் அவன் நன்மை செய்யல, அப்படின்னா தீமையை செய்கிறான். இதுதான் அக்கிரமம். கிரமம் என்ன? ஆபேல் பலி செலுத்தினான், அந்த பலி விசுவாசத்தினால் செலுத்தப்பட்ட பலி. ஆனா காயின் அப்படி இல்ல, பலி செலுத்தினான், அவ்வளவுதான். இரண்டுக்குள்ள வித்தியாசம். கர்த்தருக்கு கொடுப்பது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். கர்த்தருக்கு ஆபேலுடைய காணிக்கையை முதல்ல ஆபேலை ஏற்றுக்கொள்கிறார், அப்புறம் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அது கிரமம். அக்கிரமம் என்ன? அது தேவனுக்கு கொடுக்கப்படுவது எப்படி கொடுத்தா என்ன? விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்றா? கொடுக்கணும், அவ்வளவுதான். இது தேவனுடைய பார்வையில மீறுதல். சொல்றார், நீ நன்மை செய்தாயானால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். அப்படி என்றால் முதலாவது அக்கிரமம் என்ற வார்த்தை என்ன செய்வது? எபேசியர் 2:1 இது நமக்கு போக வேண்டிய வழியை விட்டுவிட்டு போகக்கூடாத வழியிலே நம்மை நடத்துவதற்கு பேரும் அக்கிரமம். இது என்ன ஆகும் என்னவென்றால், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டோம். அதுதான் தப்பான வழியில போனா எப்படி போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இதைத்தான் அக்கிரமம் செய்கிற, இதுதான் அந்த பாவம் நமக்கு செய்த முதலாவது ஒன்று. இரண்டாவது பாவம் என்ற ஒரு வார்த்தை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும். இரண்டாவது பாவம் பயன்படுத்துகின்ற ஆங்கிலத்தில் சின் என்ற வார்த்தை. அந்த சின் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஒரு அம்பை எய்கிறான், அந்த அதுக்கு வார்த்தை ஒரு அம்பை குறிவைத்து எய்கிறான். அந்த அம்பு எந்த குறியை போய் சேர வேண்டுமோ அங்கு சேராமல் விலகி போவது.
அது சொல்ல போனால் மிஸ்ஸிங் த மார்க் என்று சொல்வார்கள். அந்த அடையாளத்தை போய் தாக்காமல், எதை தாக்க வேண்டுமோ அதை தாக்காமல், சொல்ல போனா குறி தவறுதல், சொல்ல போனா நாம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் இருப்பது. ஒன்று, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டார்கள், அது அக்கிரமம். இரண்டாவது, இருக்க வேண்டிய நிலையில் அவன் இருக்க மாட்டான், இதுதான் ஒன்று அக்கிரமம். இரண்டாவது, அதுக்கு பேர் பாவம். சொல்ல போனா ஆங்கிலத்தில் சொன்னால் அது ட்ரெஸ்பஸ் என்பது failure to reach the goal. லக்கை அடைவதற்கு அவன் தோல்வி அடைகிறான். இரண்டாவதாக failure to hit the target. அந்த அந்த குறியை அவன் தப்பி விடுகிறான், தவறி போய்விட்டான். இதுதான் அக்கிரமம், பாவம். சரி, இந்த பாவம் என்ன செய்யும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் அதை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம். இந்த மரித்து கிடந்த போது என்ன ஆயிடும் சொன்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஒன்று, மரித்து கிடந்தோம். இரண்டாவது, அதிகார பிரபுவாகிய அந்த சாத்தானுடைய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். மூன்றாவதாக, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த 3 வசனங்கள்ல செய்கின்ற அந்த காரியங்களை நான் சொல்லி காட்டுகிறேன். முதல்ல கவனித்தோம், அக்கிரமம் என்றால் அவன் நல்ல வழி இருக்கும் போது தவறான வழியை தெரிந்து கொண்டு போவது. ஆகவே போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர மாட்டான். இரண்டாக, பாவம் என்பது குறி தவறுதல். எதை வீழ்த்த வேண்டுமோ அதற்கு பதிலாக குறி தவறினால் அது அம்பு எய்தின் பயனில்லை. அப்படியானால் அவர்கள் அந்த இலக்கை தாக்க முடியாமல் போய்விடுகிறவர்கள், தோல்வி அடைகிறவர்கள். இதுதான் அக்கிரமும் பாவம். இந்த அக்கிரமும் பாவம் என்ன செய்கிறது என்றால் 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். இந்த அக்கிரமும் பாவம் செய்கின்ற முதலாவது ஒன்று, இதை எல்லா மனிதர்களும் கவனிக்க வேண்டும். விசுவாசிகளாக இருந்து இன்றைக்கு கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்று நம்புகிற நீங்களும் நானும் கூட கவனிக்க வேண்டும். முதலாவது, இந்த அக்கிரமம் அல்லது பாவம் என்ன செய்யும் என்றால் நமது குழந்தைத்தனத்தை நம்மை விட்டு எடுத்துவிடும். இந்த அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கு என்ன மனோபாவம் இருக்குதுன்னு சொன்னா, இதுக்கு ஒரு கொலை செய்கிற வல்லமை அதுக்கு இருக்குது. இந்த அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் இருப்பது மர்டரஸ் பவர். அது கொல்லுகின்ற ஒரு வல்லமை படைத்தது இந்த பாவமும் அக்கிரமமும். இது என்ன செய்யும் என்றால், முதல்ல இந்த பாவம் நம்மை செய்ய தூண்டும் போது, நாம் பாவத்தில் விழும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, it kills the innocence. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, ஒரு குழந்தையை போன்ற சுவாபம். ஆனால் இந்த பாவம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த குழந்தைத்தனம் கொல்லப்படுகிறது. Sin kills the innocence. சுட்டி காட்டுகிறேன். ஏன் எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒரு பாவம் செய்யாத வரைக்கும் அந்த மனமோ மனசாட்சியோ குழந்தை மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு முறை விழுந்து விட்டால், ஒரு முறை தொலைந்து விட்டால், அப்படி என்ன ஆகுன்னு சொன்னா, திரும்ப அதை பழைய நிலைக்கு கொண்டு வருவதே கடினம். இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன். இந்த பாவம் செய்யும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, நம்முடைய கான்சியஸ், அவருடைய மனசு இருக்கிற மனசாட்சி இருக்கிற இதுல காயங்கள் ஏற்படுகிறது. இந்த காயங்கள் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, கர்த்தருடைய கிருபை நாம் கர்த்தரை திரும்புகிறோம். கர்த்தரை திரும்பி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை என்னுடைய செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனா அந்த காயத்தின் தழும்புகள் அது திரும்ப திரும்ப நினைவுல வருது பாருங்களேன். பாவம் மன்னிக்கப்பட்ட பாவம், ஆனால் அந்த மனசாட்சி குழந்தைத்தனமாக இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைத்தனம் போயிடுச்சு. கர்த்தரிடத்து திரும்பும் போது மன்னிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த பழைய எண்ணங்கள் அப்பப்போ தலை காட்டும், அப்பப்போ அது முன்னாடி நிற்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்றார். சங்கீதக்காரர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த பாவம் எங்க இருக்குது? எனக்கு முன்னாடி நிற்குத. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் தான், ஆனால் அது மறப்பது அவ்வளவு எளிதில்லை. கர்த்தர் மன்னித்து விட்டால் நம்மால் அந்த பாவத்தினுடைய அந்த பழைய நினைவுகள் மறக்க முடியல பாருங்க. இதுதான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குழந்தை போல இருந்த அந்த மனசாட்சிய சொல்ல போனா அப்பழுக்குள்ளாட ஒரு பரிசுத்தமான மனசாட்சி இந்த அக்கிரமம் பாவம் வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னா அந்த குழந்தைத்தனம் போய்விடுகிறது. இதைத்தான் நீங்கள் நானும் கவனிக்க வேண்டும். பாவம் நமக்கு செய்த முதலாவது கேடு என்னவென்றால், நம்முடைய அந்த மென்மையான குழந்தை அந்த மனசாட்சி நம்ம விட்டு எடுத்து விட்டது. ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆதாம் ஏவாளாம் அறிந்தவர்கள் நம்முடைய ஆதி தாய் தகப்பன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:25, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது. ஏன்னா அந்த இன்னசென்ஸ், அந்த குழந்தைத்தனம். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தையோட நிர்வாணம் தெரியாது. ஒரு குழந்தையின் உள்ளம் இருந்தால் அவனுக்கு என்ன தெரியாது? என்னோட நிர்வாணம் தெரியாது. 2 பேரும் அப்படிதான் இருந்தாங்க. தேவன் படைத்த போது தேவன் இன்னசென்ட். எப்படி இருக்காங்க? 2 பேரும் நிர்வாணிகளாக இருக்கார்கள். மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவங்க 2 பேருக்கு நடுவுல. இதுதான் அந்த இன்னசென்ஸ், அந்த நிலை. ஆனால் பாவம் வந்தபோது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 3:7, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் அறிந்து. அந்த குழந்தை தான் போயிடுச்சு பாருங்களேன். அந்த குழந்தைத்தனம் ஈடுபட்டு போயிட்டு பாருங்களேன். அதுவரைக்கும் நிர்வாணிகள் நம்மளுக்கு தெரியல. நாம் சொல்லலாம் கர்த்தருடைய மகிமை மூடி இருந்தது, ஒரு ஒளி மூடி இருந்தது, எல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய யூகங்கள் தான். அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒரு காட்லி கான்சியஸ் அவங்களுக்கு இருந்தது. என்ன? தேவனை போன்ற ஒரு மனசாட்சி. தேவன் இப்படி அவருக்கு நிர்வாணம் எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு எதுவும் மறைவானது இல்ல, எதுவுமே நிர்வாணங்கள் இல்லை அவருக்கு. அப்படியானால் அவங்க அப்படிதான் இருந்தாங்க, காட்லி கான்சியஸ். ஆனால் இந்த எதிரி என்ன பண்ணான்னு சொன்னா ஹியூமன் கான்சியஸ கொடுத்தான் பாருங்களேன். மனித மனசாட்சியை கொடுத்து விட்டான். அந்த தெய்வீக மனசாட்சி அவங்க எடுக்கப்பட்டு மனித மனசாட்சி வந்தது. இப்ப என்ன பண்றா? தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டாங்கன்னு போட்டிருப்பாங்களேன். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியலையே. அப்ப நாங்க குழந்தைத்தனத்தோடு இருந்தோம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? எங்க மனசை குருடாக்கிட்டானே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆறாம் ஏவாளுக்கு கண்கள் திறக்கப்படும் சொன்னா, ஆக்சுவலா கண்கள் திறக்கப்படல. அந்த கர்த்தருடைய மனசாட்சி அடைக்கப்பட்டது, குருடாக்கப்பட்டு மனிதனுடைய அந்த மனசாட்சி திறந்தது. அந்த நிர்வாணத்தை பார்த்து பாருங்க. என்ன விசேஷம்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு பிறந்தார், பாவ மன்னிப்பு கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த நிர்வாணம் தெரியுது இல்ல? ஆதாம் காலத்தில் திறந்த அந்த கண்கள் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தொடர்ந்து வருது பாருங்களேன். ஏன்? அதான் முதல்ல சொன்னேன், குழந்தைத்தனமான மனசாட்சி நம்ம விட்டு போயிடுது. என்ன ஆகும்? கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார், ஆனாலும் நிர்வாணத்துக்கு பற்றி நமக்கு இன்னைக்கு ஒரு அருவருப்பு இருக்குல்ல. இன்னைக்கும் நான் பார்க்கும்போது அதை ஒதுங்குறவங்க முகம் தொழிக்கிறவங்க. காரணம் என்ன? நான் நிர்வாணிகள் நமக்கு இன்னைக்கும் தெரியுது. அன்றைக்கு நடந்தது அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 6000 ஆண்டுகள் என்று வேறு கணக்கிடுகிறார்கள். அப்படிப்பட்ட கணக்கு இத்தனை ஆண்டுகளாயும் அந்த மனசாட்சியில அந்த நிர்வாணம் போகல பாருங்களேன். இதுதான் பிசாசு பண்ற பாவம் பண்ற முதலாவது அந்த குழந்தைத்தனத்தை நம்ம விட்டு எளிதாக திருடி விடுகிறான். இதனாலதான் அந்த பாவம் நமக்குள் செய்கிற அந்த கிரியை பற்றி நம்ம எப்போதும் அதிக ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நம்மளுக்கு இருக்கிற ஒரு நல்ல மனசாட்சிய
இரண்டாவது சொல்லி காட்டுகிறேன். இந்த பாவம் அடுத்தது என்ன செய்யும் என்றால், முதல்ல இது குழந்தைத்தனத்தை கொல்லுகிறது. இரண்டாவதாக நம்முடைய உயர்ந்த குறிக்கோள்களை கொல்லுகிறது. Sin or trespass kills the ideals. நீங்கள் நானும் ஒரு உயர்ந்த குறிக்கோளை வைத்திருக்கோமே, அந்த குறிக்கோளை இந்த பாவம் கொண்டுவிடும். முதல்ல குழந்தைத்தனத்தை கொல்லுகிறது, இரண்டாவது நம்முடைய உயர்ந்த குறிக்கோள்களை கொல்ல வைக்கிறது. இந்த குறிக்கோளை கொல்ல வைக்கும் போது முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? முதல்ல தவறு செய்யும் போது பயந்து செய்வாங்க. முதல்ல என்ன இருக்கும்? பயந்து ஒரு தவறு செய்வாங்க. அடுத்த முறை செய்யும் போது கொஞ்சம் தடுமாற்றத்தோடு செய்வாங்க. மூன்றாவது எந்த உணர்வும் இல்லாம, தடுமாற்றம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க அதே பாவத்தை. இதுதான் அந்த பாவம் செய்கிறது. It kills ideals. நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று பயத்தோடு செய்வது, இரண்டாவது தடுமாற்றத்தோடு செய்வது, மூன்றாவது தடுமாற்றமோ பயமோ இல்லாமல் துணிகரமாக செய்வது. ஒண்ணு கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது செய்யற பாவம் இருக்கு தெரியுங்களா? முதலாவது செய்யற பாவம் அது என்ன பண்ணும்னா, இரண்டாவது பாவம் செய்வதை எளிதாக்கி விடும். இருக்கிற முதலாவது பாவம் இருக்க, அது என்ன செய்யும் என்றால், முதல்ல பாவம் செய்யதான் பயம், தடுமாற்றம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? இரண்டாவது பாவம் செய்வது அது எளிதாக மாறி போய்விடும். அதுதான் இந்த பாவம் செய்கிறது. உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லி காட்டுகிறேன். Sun kills the ideals. உயர்ந்த குறிக்கோளை கொல்லுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், அவனுக்கு ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருந்தது. அவனுக்கு இருந்த ஒரு உயர்ந்த லட்சியம் என்னவென்றால், ஒரு நல்ல ஐடியல் உள்ள மனிதன். கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளும் போது அவன் கொலையற்றவனாகத்தான் இருந்தான். அவனுடைய தன்மை என்னவென்றால், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த சவுலுடைய தன்மை என்ன, அல்லது அவனுடைய உயர்ந்த குறிக்கோள் என்னவென்றால், 1 சாமுவேல் 14:52 சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் இருக்கிற நாள் வரைக்கும் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். இவரிடம் ஒரு அற்புதமான ஒரு ஐடியா, ஒரு நல்ல குறிக்கோள் என்னவென்றால், ஒரு பராக்கிரமசாலியா ஒரு பலசாலியா அவன் யாரோடு இருக்கணும்? நம்மோடு தான் இருக்கணும். பராக்கிரமசாலிகளை கண்டால் என்ன சொல்ல போனா, பலசாலிகளை கண்டால் என்ன செய்வானா, அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்படின்னா அவன் நல்ல லட்சியம் உள்ளவன். பராக்கிரமசாலியா இவன் நம்ம டீம்ல இருக்கணுமே, இவன் பலசாலியா இவன் கர்த்தருடைய சேனையில் இருக்கணுமே, அப்படிப்பட்டவன். இப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கையிலே தாவீது குறுக்கே வருகிறான். அந்த தாவீதை பற்றி சொல்லும் போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன், இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனுடைய கூட இருக்கிறார். இத்தனை மேன்மைகள், 6 விதமான மேன்மைகள் தாவீதுக்கு அங்க இருக்குது. ஒன்று, அவன் வாசிப்பதில் தேறினவன். இரண்டாவதாக அவன் பராக்கிரமசாலி. மூன்றாவது அவன் யுத்த வீரன். நான்காவது அவன் காரிய சமர்த்தன். வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், அடுத்தது காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆள சவுல் என்ன செய்யணும்? தன்னோடு சேர்த்துக் கொள்ளணுங்க. அதுதான் அவனுடைய உயர்ந்த குறிக்கோள். லட்சியம் என்ன? ஒரு பராக்கிரமசாலியா ஒரு பலசாலியா நம்ம டீம்ல வாப்பா. ஆனால் தாவீதை ஏன் அவன் வெறுக்கிறான்? தாவீதை ஏன் அவனை கொல்ல முயற்சி செய்கிறான்?
வேதத்தை பார்த்தா 21 முறை தாவீதை கொல்லுவதற்காக ஆட்களை அனுப்புகிறான். அதுல 5 முறை சவுலே நேரடியாக தாவீதை தேடி போவான். அப்படியானால் இந்த தாவீது பாருங்க சொன்னா ஒரு ஒரு வேட்டையாடுகின்ற ஒரு பறவையை போல என்ன வேட்டையாடுறிய, நான் ஒரு செத்த ஒரு மிருகம், என்ன போய் நீ தேடலாமா அப்படின்னா அந்த அளவுக்கு தேடுகிறானே. அவன் பராக்கிரமசாலியாச்சே, காரிய சமத்தவனாச்சு, யுத்த வீரனாச்ச, அவன் தேர்ந்தவனாச்ச, அவன் கர்த்தரோடு இருக்கிறவனாச்ச, ஏன் இவனுக்கு அந்த கோபம் வருது? அவனை ஏன் கொல்ல முயற்சி செய்கிறான்? நீதான் சிறு பாவம் செய்கிற ஒன்று சொன்னேனே, என்ன பண்ணுவோம்னா அவனுடைய உயர்ந்த லட்சியத்தை அது கொண்டு விட்டது பாருங்களேன். கொண்டதுக்கு காட்டுறதை சுட்டி காட்டுகிறேன். நான் சொன்னேன் முதல்ல, அந்த லட்சியங்களை கொல்லும் போது பாவம் என்ன பண்ணா, முதல்ல பயந்தாலும் பரவாயில்ல செய்ய அவனை தோணும். அடுத்தது அவனை கொஞ்சம் தடுமாறினாலும் பரவாயில்ல நீ அதை செய்ய. மூன்றாவதாக துணிகரமாக நீ அதை செய்ய. இதுதான் பாவம் செய்கின்றது. வந்து நான் சவுலின் வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. முதல்ல என்ன வருதுன்னு சொன்னா, தாவீதுக்கு அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா, முதலாவதாக அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தால், ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். காய் மகாரம் என்றால் தெரியும், பொறாமை. ஏன் இவனுக்கு பொறாமை வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தால் 6ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 18:6 பெலிஸ்தியனை கொண்டு தாவீது வெற்றிகரமாக வருகிறான். அப்படி வரும்போது ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களில் இருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடும் கீர வாக்கியங்களோடும் சந்தோஷமா ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இங்க விழுது பாருங்களேன், அந்த காய்மகாரத்தின் விதை, அந்த வித்து அங்க விழுது. என்னை காட்டிலும் இன்னொருவனை இங்க உயர்த்துகிறீர்களா? இதுதான் பாவம் பண்ற வேலை. என்ன பண்றது சொன்னா, இவன் எனக்கு 1000, தாவீதுக்கு 10000. அடுத்தது சொல்லுகிறான், இது போறத பார்த்தா அவனுக்கு சிங்காசனம் ஒண்ணுதான் வேணும் போல இருக்குது, ராஜாங்கம் மாத்திரம் தான் வேண்டுமோ? அப்படி வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னா, அவனுக்கு அந்த பயம் வந்துட்டு பாருங்களேன். இந்த பயம் வந்த போது அவன் செய்கிற ஒரு பொல்லாத வேலை என்ன தெரியுங்களா? பாவம் செய்கின்ற ஒரு செயலை நான் சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் முதல்ல வாசித்தோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இந்த பயந்தவன் என்ன பண்ணா தெரியுங்களா? பயந்து ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்யறான் தெரியுங்களா? அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, இவன் கிட்ட இருக்கக்கூடாது, வேற என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படி அவன் ஜனத்துக்கு முன்னாடி போக்கும் வரத்துமாய் இருந்தான். இப்படி இருக்கும்போது சவுல் பார்க்கலாம், இவனை அப்புறப்படுத்தினான். அடுத்தது என்ன செய்கிறான்? இவனை 1000 பேருக்கு தலைவராக வச்சு என்கிட்ட இருக்காத தள்ளி போப்பான். தள்ளப்படுகிறான், அப்புறப்படுத்தப்படுகிறான். அப்போதும் தாவீது புத்திமானாக நடந்து கொள்கிறான். கர்த்தர் அவனோடு இருப்பதை பார்க்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் கையல்ல பெலிஸ்தரின் கையை அவங்க விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு. உடைய எண்ணம் வருது பாருங்களேன். முதல்ல காய்மகாரம். அப்ப என்ன பண்ணான்? அவனை அகற்றினான். அடுத்தது அகற்றின பிறகும் அவன் நல்லவனா இருக்கிறான், அவன் காரிய சமத்தனாக இருக்கிறான். இனியும் மக்கள் அவன் முன்னாடி போயிடக்கூடாது. ஆகவே அவனை என்ன நினைக்கிறான்? நான் கொல்லக்கூடாது, பெலிஸ்தியருடைய கை அவன் மேல. ஏனென்றால் இவன் தாவீதை கொல்லுவதற்கு 3 முறை முயற்சி செய்கிறான். பின்னாடி 3 முறை, 3வது முறை இங்கே 11ஆம் வசனத்தை 1 சாமுவேல் 18:11
அப்பொழுது சவுல் தாவீதை சூரோடு சேர்த்து சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டிய அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 3வது ஒரு முறை தப்புவான். அப்படின்னா என்ன பண்றான்? முதல்ல அந்த காய்முகார் வந்து ஒருவனை கொல்ல முயற்சி செய்தான். அதுக்கு அவன் என்ன சாக்கு போக்கு சொல்லலாம்? எங்கிட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்தது இல்ல, நான் செய்யல, அந்த ஆவிதான் செய்தது சொல்லி அவன் தன்னை ஏமாற்றிக் கொள்ளலாம், மற்றவங்களை ஏமாற்றலாம். இப்ப என்ன பண்ண? அவனை ஒதுக்கி விட்டான். 1000 பேருக்கு தலைவர் கிட்ட இருக்காங்க, தூரத்தில் இருந்தாலும் அவன் மேல அந்த பொறாமை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அடுத்தது வந்து சுட்டி செய்கிறது என் கையல்ல, நான் ஈட்டை எடுத்து எரிஞ்சு பார்த்தேன், அவன் சாக மாட்டேங்கிறான், அவன் தப்பி விடுகிறான். ஆகவே என்ன பண்ணும்? என் கையல்ல, பெலிஸ்தேனுடைய கையை அவன் கொல்லட்டும் என்று என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு பொறி, ஒரு கண்ணியை வைக்கலாம் பாருங்களேன். என்ன சொல்றான்? என் மூத்த மகளாகிய மேராபை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்களா? 17 கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, நீ யுத்தங்களை செய். முதல்ல அவன் கொல்ல முயற்சி செய்தான், கொல்ல முடியல. அடுத்தது என்ன பண்றான் தெரியுங்களா? அவனை ஒரு தடுமாற்றத்தோடு என்ன பண்றான்? முதல் மகளை காட்டுகிறான். மேராபை காட்டிவிட்டு என்ன பண்றான்? இப்ப யுத்தத்தை செய். யுத்தத்தில் அவன் நினைத்தான் தாவீது செத்து போயிடுவான் நினைத்தான். இதை முதல்ல சொன்னேன். பாவம் என்ன செய்யும்? போதுல பயந்து அது கொல்ல முயற்சி செய்தது, முடியல. இப்ப என்ன பண்ணுது? ஒரு தடுமாற்றம். என்ன பண்றான்? மகனை காட்டி சவுலுக்கு அந்த மூத்த மகள் மேராவை தாவீதுக்கு கொடுப்பது எண்ணம் அல்ல, அவன் திட்டம் வேற. ஆனால் இவளை காட்டி அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? நீ யுத்தத்தை நடத்து. அவனுடைய நம்பிக்கை என்ன? என் கையல்ல, பெலிஸ்தேன் அவன் மடியட்டும். ஆனால் தாவீது வெற்றி வீரனாக வந்து விட்டான். வந்தவுடன் அவன் தடுமாற்றத்தில் என்ன பண்றான் பாருங்க. 19ஆம் வசனத்துல, சவுலின் குமாரத்தை மேகா தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவன் மேகலாத்தியனாகிய ஆதிரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். அப்படின்னா இவருக்கு திட்டம் என்ன கிடையாது? தாவீது யுத்தத்தில் செய்து போயிடும், செத்து போயிடுவான். இதை சொல்லி அவனை ஏமாற்றி கொண்டு விட்டு இவன் வேற ஒருத்தருக்கு சிந்தையை வைத்திருக்கிறான். இது அவனுடைய எண்ணம். இதுல அவன் தோற்று போயிட்டான். தாவீது திரும்ப வந்துட்டான். அந்த தடுமாற்றத்தை மறுபடியும் ஒன்றை செய்கிறான். 2வது மகளாகிய அந்த மீகாலை காட்டுகிறான். இவனை கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? தொடர்ந்து படித்து பார்த்தா என்ன பண்றான்? என் கையல்ல, மறுபடியும் சொல்லுங்க, என் கையல்ல, பெலிஸ்தேனை இவனை கொல்லட்டும். ஆக என்ன பண்றான்? 2வது மகளை காட்டுகிறான். மீகாலை காட்டி சொல்லுகிறான், நான் இவனை உனக்கு மனைவியாக கொடுக்கிறேன், நீ 100 பெலிஸ்தேனுடைய நுனித்தோள்களை கொண்டு வர வேண்டும் என்று என்ன நினைக்கிறான்? போய் 100 பேரை கொல்லும் போது அவன் அங்கே கொல்லப்படுவான் என்று இவன் எண்ணுகிறான். தாவீது இவன் அப்படி எண்ணி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எண்ணினான், நினைத்தான், அப்படிதான் இருக்கும். என்ன பண்ண? உள்ளேயே திட்டமிடுகிறான், வெளியே சொல்லல. ஈட்டியை திறந்து போது நான் முதல்ல சொன்னேன், அது அசுத்தாவி என்று மற்றவங்க எண்ணுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, நினைக்கிறான், எண்ணுகிறான், தோற்றுக்கிட்டே வரான். இவன் தடுமாற்றம். அடுத்தது 2வது மகளை காட்டுகிறான். 100 அவன் எண்ணிக்கொண்டு ஒன்னே செய்தான், இவன் எண்ணி கொடுத்தான். அவன் எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு சொன்னான், செத்து போயிடுவான். தாவீது 1 2 எண்ணி கொடுக்கிறான் 200. இவனுக்கு வர வழி இல்ல. மீகாலை அவன் மனைவியாக கொடுத்து விட்டான். இது 2வது தடுமாற்றத்தில் செய்தது. 3வதாக துணிகரமா செய்யலாம் பாருங்களேன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர்களோடும் பேசினான். உள்ள இருந்தது வெளியே வந்துட்டு பாருங்க. நினைத்தான், எண்ணினான், பயந்தான். இப்ப என்ன பண்ண தெரியுங்களா? வெளியே வந்துட்டான் பாருங்க. இதுதான் பாவம் செய்வது. அவனுடைய உயர்ந்த நோக்கம் என்ன? ஒரு பராக்கிரமசாலியா, ஒரு பலசாலியா ஏன் டீம்ல இருக்கணும்? இவ்வளவு மேன்மை பெற்ற ஒரு தாவீத அவன் கொல்ல முயற்சி செய்கிறான். காரணம் என்ன? பொறாமை உள்ளத்துல வந்தது. அடுத்தது அவன் யோசிக்கிறான், இவன் நான் கொல்ல பார்த்த முடியல, அது பெலிஸ்தேனால சாகட்டும். அதுவும் முடியல. 1 அல்ல 2 மகளை கொடுப்பேன் என்று சொல்லி ஒன்றை சொன்னான், ஒன்றை கொடுத்தான். ஆனாலும் அவன் சாகவில்லை. இப்ப என்ன பண்றான்? அது விளையாடமா சொல்றான் பாருங்க. ஆலோசனை கூட்டத்தை போட்டு சொல்லுகிறான். சவுல் தன் மகன் யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசுகிறான், தாவீதை கொண்டு போட வேண்டும். இதுதான் பாவம் செய்கிற 2வது தன்மை. It kills the ideals.
உயர்ந்த லட்சியங்கள் நோக்கங்களோடு வாழ்கிற ஒருவனை பாவம் என்ன பண்ணும் தெரியுங்களா? பயந்து செய்ய வைப்போம். அடுத்தது செய்யவா வேண்டாமா தடுமாற்றத்தோடு செய்யும். அதாவது முதல்ல அவன் நினைத்தான், பயந்தான். பயந்த போது என்ன பண்ணான்? அவனை கொல்லுவதற்காக 2 முறை ஈட்டி எறிந்தான். தாவீது தப்பி விட்டான். அது என்ன? பயத்தில் அல்ல. அவன் சொல்ல முடியும், கர்த்தரால் வரவிடும் பொல்லாத ஆவி எனக்குள்ள வந்தது, அந்த ஆவியினால் நான் இதை செய்தேன் என்று அவன் தப்ப முடியும். இரண்டாவதாக அவன் எண்ணினான், நினைத்தான், ஆனால் அவன் கொல்ல முடியவில்லை. ஆகவே பெரிச கையினால் இவன் சாகட்டும், அதுவும் முடியல. தடுமாற்றம். முதல் மகள், இரண்டாவது மகள் என்னனோ செய்து பார்க்க முடியல. இப்போது துணிகரமாக நேரடியா வந்துட்டான் பாருங்களேன். இதுதான் பாவம் செய்கிற இரண்டாவது. முதல்ல அது குழந்தைத்தனத்தை கொண்டது. நீங்காத மறக்க முடியாத ஒரு வலுவை மனசாட்சியில் உண்டாக்கி விடுகிறது. இரண்டாவது உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களை அதை ஒன்றுமில்லாதவனாக, அவனை துணிகரமாக பாவம் செய்கிறவனாக மாற்றுகிறது. மூன்றாவதாக இந்த பாவம் செய்கிற ஒன்று அவனுடைய நல்ல விருப்பங்களை கொண்டுவிடும். Sin kills the will. முதல்ல அந்த இன்னசென்ஸ், குழந்தைத்தனம். இரண்டாவது அவனிடத்திலிருந்த ஐடியல்ஸ், உயர்ந்த குறிக்கோள். மூன்றாவது அவனுடைய சித்தங்கள், அவனுடைய விருப்பங்களை அது கொண்டுவிடும். ஏன் அப்படின்னா நான் சுட்டி காட்டுகிறேன். இதுல முதல்ல ஒரு தவறு செய்யும் போது, மீறுதல் அக்கிரமம் செய்யும் போது சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் பழக்க வந்த பிறகு அது அவனுக்கு தலைவரா மாறிடும். தொடக்கத்துல இவன் அந்த பாவத்துக்கு தலைவராக இருப்பான். திரும்ப திரும்ப செய்யும் போது என்ன ஆகுன்னு சொன்னா அந்த பாவம் இவனை ஆள ஆரம்பித்து விடும். முதல்ல சந்தோஷத்தோடு செய்தான், பின்பு செய்ய முடியவில்லை, செய்யாம இருக்க முடியாத இடத்துக்கு வந்து விடுவான். இதை வந்து நாம் கவனிக்க வேண்டும். இந்த நம்முடைய செயல்கள் இருக்கிற, இந்த பாவ செயல் இருக்கிற, இது என்ன ஆகும்னா பழக்கமாக மாறும். பாவம் அது என்ன ஆயிடும்? அது பழக்கமாக மாறும். இந்த பழக்கமாக மாறுகிறது, அது தேவையாக மாறும். முதல்ல அது செயல், அடுத்தது அது பழக்கம், மூன்றாவதாக அது தேவையாக மாறிவிடும், நான்காவது அது குணாதிசயமாக மாறிவிடும், ஐந்தாவது அது அவனை அடிமையாக்கிவிடும். இதுதான் பாவம் ஒருவனுடைய சித்தத்தை கெடுக்கும் போது செய்கின்ற முதலாவது ஒரு செயல், ஆக்ட். செயல், இந்த ஆக்ட், அந்த செயல் செய்ய செய்யனாலும் அது ஹேபிட்டா மாறும். ஆக்ட் will become habit. செயல் ஒரு பழக்கமாக மாறும். இந்த பழக்கமாக மாறிவிட்டால் அது சொல்லப்போனா ஹேபிட், நெசசிட்டி, தேவையாக மாறிடும். அந்த பழக்கம் தேவையாக மாறுகிறது. அது தேவையாக மாறும்போது அது அவனுடைய நெசசிட்டி. இந்த நெசசிட்டி அவனுடைய கேரக்டரா மாறிடும், அவனுடைய குணாதிசயமாக மாறிவிடுகிறது. அந்த கேரக்டர் அவனை அடிமைப்படுத்திவிடும். அதுதான் அவனுடைய முடிவு, டெஸ்டினி. இதுதான் பாவம் செய்கிற மூன்றாவது செயல். என்ன பண்ணுன்னு சொன்னா it kills his will. அவனுடைய சித்தத்தை கொண்டு விடும். நல்ல சித்தம் உள்ளவனாக இருப்பான், உயர்ந்த நோக்கம் உள்ளவனாக இருப்பான். ஆனா என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த பாவத்துக்கு அந்த கொலை செய்கிற ஒரு உணர்வு இருக்குத. முதல்ல அது அவனுடைய இன்னசென்ஸை கொண்டது, அவனுடைய குழந்தைத்தனமான மனசாட்சியை கொண்டு ஒரு வலுவை உண்டாக்கி விட்டது. கர்த்தருக்கு திரும்பும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆனா அந்த வலு இருக்கு தெரியுங்களா, அப்பப்போ வந்து முன்னாடி நிற்கும். இதுதான் பாவம் செய்கிற முதலாவது தன்மை. அந்த குழந்தை போன்ற ஒரு மனசாட்சி, சுத்த மனசாட்சியை அது கொண்டு விடுகிறது. இரண்டாவதாக அது செய்வது அவனுடைய உயர்ந்த குறிக்கோள், ஐடியாஸ். நல்ல குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த பாவம் என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த குறிக்கோளை விட்டு விட்டு அவன் துணிகரமா பாவம் செய்யறவன் மாறுவான். முதல்ல பயந்து செய்வான், அதுக்கு அடுத்தது அவன் தடுமாற்றத்தோடு செய்வான், மூன்றாவது துணிச்சலா செய்வான். நான் சவுலை குறித்து கவனித்தோம். மூன்றாவதாக இந்த சித்தத்துக்கு நான் ஒருவரை வேறு சுட்டி காட்டுகிறேன், நல்ல விருப்பங்களை கொல்லுகிறது. இதற்கு நல்ல உதாரணம் ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்
பரிசுத்த பவுல் இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் எழுத வைத்தார் அவரை. இதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் உண்டு. அது நான் வாசிக்க போறேன். இந்த வசனம், இந்த அதிகாரம் அவர் ரட்சிக்கப்படுறது முன்னாடி உள்ளதா, ரட்சிக்கப்பட்டு அப்புறம் உள்ளதா? இது இன்றைக்கு வரைக்கும் பட்டிமன்றம் நடந்துட்டே இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன், ஐ எம் a wretched man. நான் எப்படிப்பட்டவன்? நான் ஒரு மிசரபிள், நிர்பந்தத்தில் இருக்கிறேன். என்ன நிர்பந்தம்? செய்ய வேண்டாம் நினைக்கிறேன், அதை செய்யறேன். ஆமா, இது நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள கதையா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படித்தான் இருக்கீங்களா? ரெண்டு பக்கத்துக்கும் ஆள் இருக்கு நம்மகிட்ட. ரெண்டு பக்கம் இல்ல, இது முதல் உள்ளது, இப்போ அப்படித்தான் அப்படி சொல்றாங்க. நமக்கு அது வேண்டாம். ஏன்னா சொல்வது என்னவென்றால், நல்ல சித்தம் உள்ளவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த சித்தம் கொல்லப்படுகிறது. நல்ல உதாரணம் என்ன? ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? 7ஆம் அதிகாரத்துல மொத்தம் 25 வசனங்கள் இருக்கு. அதுல பாவம் என்று சொல் 17 முறை இருக்கு. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல இருப்பதே 25 வசனங்கள். அதுல பாவம் என்பது 17 முறை எழுதப்படுகிறது. அதுக்குள்ள போனா ரொம்ப நேரம் ஆயிடும், நான் அங்கே போகல. ஆனா ஒன்றை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். இதுல இந்த பாவம் செய்கின்ற முதலாவது தன்மை என்னவென்றால், இந்த நல்ல உயர்ந்த லட்சியம் உள்ளவனை அவனை விட்டுவிடும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடியே நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். முதல்ல அந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, உயர்ந்த சித்தம் உள்ளவன், உயர்ந்த விருப்பங்கள் உள்ளவன், உயர்ந்த நோக்கங்கள் உள்ளவன், அவன் என்ன ஆகுது? அவனை விட்டு விடுகிறது. இந்த பாவம் அவனை விட்டு விட்டு அவனை ஒரு மாம்சத்துக்குரியவன் ஆக்குகிறது. இதுதான் பாவம் செய்கிற முதலாவது தன்மை. எப்படி அது செய்கிறது என்றால், அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இச்சைகளை கொண்டு வந்து அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான கனிகளை அவன் அவயவங்களில் பலன் செய்கிறதுன்னு போட்டிருக்குது. அதாவது அவனை விட்டு போடுவதற்கு பாவம் செய்கிற முதலாவது வழி என்னவென்றால், இச்சைகளை தூண்டுகிறது. அவங்கள உயர்ந்த சித்தம் உள்ளவன், சிந்தை உள்ளவன், இவன் என்ன பண்றது தெரியுங்களா? பாவம் என்ன பண்ணுமா? சரியான நேரம் பார்த்துட்டு இருக்கும். இந்த நேரம் பார்த்து இருக்கும் போது என்ன செய்யும் என்றால், பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்து, அப்படின்னா அவன் விற்குவதற்கு முதல்ல என்னன்னா, இச்சைகள் அவனுக்குள்ளே உண்டாக்குகிறது ஒன்று. இரண்டாவது, பாவம் வஞ்சிக்கிறது. அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொண்டது. முதல்ல பாவம் என்ன பண்ணிட்டு அது அவன் பலன் கொண்டது. ரோமர் 7:5. இரண்டாவது 7:12 வாசிக்கிறோம், அது என்னை கொண்டது. இதுதான் பாவம். எப்படி அவன் விற்கப்பட்டான் என்றால், ஒன்று அவனுடைய அவயவங்களிலே பாவம் பலன் செய்து விட்டது, அதாவது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவனை கொண்டு வந்து விட்டது. இரண்டாவது, பாவம் அவனை கொல்லுகிறது. இப்ப சொல்லுகிறான், நான் யாரு? நான் பாவத்துக்கு விற்கப்பட்டு விட்டேன், நான் மாம்சத்துக்குரியவனாக மாறினேன். இதுதான் பாவம் செய்கிற ஒரு நல்ல சித்தம் உள்ளவர்கள். இரண்டாவதாக அதே ரோமர் 7:17 வாசிக்கிறோம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் என்னப்பா செய்யுது? அதாவது எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. இந்த பாவம் என்ன செய்கிறது என்றால், என் விருப்பத்தை செய்ய விடல, என் வெறுப்பை செய்ய வைக்கிறது. ஏன்னா விற்கப்பட்டு போயிட்டானே, அடிமைப்பட்டு போயிட்டானே. இவன் இச்சையில முதல்ல இச்சைகள் அவன் சரீரத்தை பலன் செய்து விட்டது, அடுத்தது அவனை கொண்டு விடுகிறது, கொண்டு விட்டு அடுத்தது என்ன பண்ண, அவனை விட்டு விடுகிறது. இந்த விற்கப்பட்டவனுக்கு பாவம் என்ன பண்ணுது சொன்னா, அவனுடைய விருப்பம் ஒரு பக்கம் இருக்குது. விருப்பத்துக்கு சித்தம் என்று பெயர். தெளியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, தெளியோ என்றால் விருப்பம், சித்தம். அப்படின்னா அந்த சித்தம் என்ன? விரும்புவது ஒன்று இருக்குது, வெறுக்கிறது ஒன்று இருக்குது. இந்த பாவம் என்ன பண்ணுது தெரியுங்களா? இவன் விரும்புவதை செய்ய வர மாட்டேங்குது, இவன் வெறுப்பதை செய்ய வைக்கிறது. அப்படி செய்கிறது முடிக்கிறார். அடுத்தபடி அதை 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மறுபடியும் அப்படி செய்கிறது.
முதல்ல என்னை அது விட்டு விட்டது. 14ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல அப்படி செய்கிறது. இப்படி விருப்பத்தையும் வெறுப்பையும் முன்னே வைக்கிறது. நீ விருப்பத்தை செய்யக்கூடாது, நீ வெறுக்கிறத செய்ய. அடுத்தது ரொம்ப அவசியமானது போட்டிருக்குது, விரும்புகிற நன்மை வெறுக்கிற தீமை. அப்படிதான் அந்த 20ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. உயர்ந்த சித்தம் உள்ளவர்கள் இப்ப என்ன தெரியுங்களா, அவன் விரும்புவது செய்ய முடியல, விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, இச்சைகளுக்கு உட்பட்டு அவன் கொல்லப்பட்டு அவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டு விற்கப்பட்டதுனால அடிமைப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் மாறி போய்விட்டான். இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:1 மறுபடியும் சொல்லுகிறேன். முதல் அந்த 3 வசனங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல நாம் கவனிப்பது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் அது உங்களை உயிர்ப்பித்தார். அவனுடைய முதல் நிலை என்ன? பாவம் செய்தது, அக்கிரமம் செய்ய வைத்தது, பாவம் செய்ய வைத்தது. அக்கிரமம் என்றால் நாம் கவனித்தோம், failure to reach the goal. அக்கிரமம் என்ன? trespass, அத்துமீறி நுழைதல். போக வேண்டிய நல்ல வழி இருக்குது, கெட்ட வழியை தெரிந்து கொண்டான். அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா, அவன் போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர மாட்டான். அவன் போய் சேர இடத்துக்கு போக மாட்டான், தேவையில்லாத இடத்துல போய் நிற்பான். இரண்டாவதாக பாவம் என்பதற்கு குறி தவறுதல், லக்கை தொலைத்தல். இரண்டாவது அவன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாதவனாக மாறிவிடுகிறான். இதான் அக்கிரமும் பாவம் செய்வது. இந்த அக்கிரமும் பாவம் செய்கிற 3 கருத்துக்களை தான் சுட்டி காட்டி இருக்க. ஒன்று, அக்கிரமத்துக்கு என்ன இருக்குது? இதுக்கு ஒரு மர்டரஸ் எஃபெக்ட், கொலை செய்கின்ற அந்த தன்மை இருக்கு பாவத்துக்கு. அது என்ன செய்கிறது? முதல்ல it kills the innocence. குழந்தைத்தனமான அந்த மனம் இருக்குது, அதை கொண்டு விடுகிறது. நான் சொன்ன முதல்ல பாவத்துக்கு இயேசு இடத்துல போனா மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த பழைய பாவம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்முடைய மனசாட்சியில அங்கே வழுக்களை உண்டாக்கி விட்டது. இன்னைக்கு காயம் இல்லை, நாம் இன்னைக்கு பாவம் செய்யல, ஆனா அந்த வழுக்கள் அப்பப்போ அந்த வழு முன்னாடி வருது பாருங்களேன். இதுதான் அக்கிரமம் பாவம் செய்கிற முதலாவது. என்ன பண்ணுறது சொன்னா, ஒரு நல்ல குழந்தைத்தனமான மனசாட்சியை கெடுத்துருது. அதான் ஆதாம் ஏவாளை கவனித்தோம். ஆதியாகமம் 2:25 நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படல. ஏன்? குழந்தைத்தனம், நிர்வாணம் தெரியல. ஆதியாகமம் 3:7 அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே நிர்வாணம் தான் கண்டான். அந்த மனசாட்சி போயிட்டு பாருங்களேன். இரண்டாவதாக sin kills ideal. உயர்ந்த நோக்கங்கள் குறிக்கோள்களை கொண்டு விடுகிறது. அதுதான் நாம் சவுலை கவனித்தோம். இஸ்ரவேல் முதலாவது சவுலை கவனித்தோம். அவன் முதல்ல பயந்து தாவீதை ஒதுக்கினான். இரண்டாவது தடுமாற்றத்தோடு தாவீதை ஒதுக்கினான். மூன்றாவது துணிகரமாக தாவீதை ஒதுக்கினான். இதுதான் பாவம் செய்கின்றவன். மூன்றாவதாக இந்த பாவம் செய்வது நல்ல நோக்கங்கள், சித்தங்களை கொண்டு விடும். sin kills the will. சித்தத்தை கொல்லுகிறது. அதுக்குதான் நல்ல உதாரணம் கவனித்தது பரிசுத்த பவுல். நன்மை செய்ய விரும்புகிறார், செய்ய முடிகிறார். அவருடைய சித்தம் என்ன? நன்மை செய், தீமை செய்யாதே. அடுத்தது, நீ நன்மையை விரும்பு, தீமையை விரும்பாத. ஆனா அடுத்தான் செய்கிறார். ஏன்? நான் அல்ல, எனக்கு வாசமாய் இருக்கிற பாவமே. ஏன்னா விற்கப்பட்ட அடிமை ஆயிட்டார, மாம்சத்துடன் ஆயிட்டார. அப்படியானால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை கவனிக்கின்ற கருத்து என்னவென்றால், what sin did to us, நமக்கு பாவம் செய்தது என்ன? திருப்பி சொல்ல போனால் சபைக்கோ அல்லது மனித குலத்துக்கோ பாவம் செய்த முதலாவது என்ன? அதை இந்த 3 வசனங்களை வாசிக்கிறோம். திரும்பி பாருங்க, திரும்பி இதை கேளுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான இடத்துக்கு போவதற்கு இது ஒரு பெரிய தடை. இந்த அக்கிரமமும் பாவமும் அவர் நம்மை உன்னதங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார அந்த இடத்துக்கு தள்ளிவிடும். ஆகவே கவனத்தோடு இருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த விலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் கவனிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அந்த 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் கவனித்த முதலாவது கருத்தாகிய
எங்களை அவர் சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிற அந்த நிலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த பகுதியிலே நாங்கள் தகப்பனுடைய வாசஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறோமே, அந்த நிலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, பாவம் எங்களுக்கு செய்கின்ற அந்த நிலையிலிருந்து எங்களை தகப்பனை உயர்த்தி உன்னதங்களில் வைத்து ஒரு உயர்ந்த வாசஸ்தலமாக மாற்றுகிறீரே, அந்த மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மன்னிக்கப்பட்டும் மீட்கப்பட்டும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் இருந்தும் இன்னும் இந்த அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே தகப்பனே ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். உங்க நாமத்தின் மகிமைக்காக அவர்களை மறுபடியும் தகப்பனே உயர்த்தி உன்னதத்தில் வைத்து உங்க மகிமையான வாசத்தலமாக மாற்றும்படியாய் இந்த அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.